ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? இன்றைக்கி வந்து சொயா உருண்டை, இன்னொரு பேர் வந்து சுசியம் செய்வாங்க. இதை தான் நம்ம எப்படி செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு சிம்பிளாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் பச்சை பயிர் வந்து உங்களுக்கு தேவையான அளவு வந்து நீங்கள் வறுத்தும் எடுத்துக்கலாம், இல்லை அப்படியேவும் வந்து எடுத்துக்கலாம். இது உங்களுடைய விருப்பம் தான். நான் வந்து அப்படியே தான் பச்சை பயிர் வந்து எடுத்தேன். அதை எடுத்து வேக வச்சுட்டு இப்போ வந்து என்னென்னா 1 கப் அரிசி எடுத்துக்கிறேன், 1.5 கப் உளுந்து வந்து எடுத்துக்குங்க. அப்போ தான் வந்து சொயா உருண்டை பிரியாமல் வந்து நல்லா வரும். இதை வந்து மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துக்குங்க. எடுத்துட்டு பச்சை பயிர் வந்து நல்லா வந்து வேகட்டும். அது தண்ணி வந்து நல்லா சுண்டுற அளவுக்கு நீங்கள் வந்து வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்தால் அதை வடிகட்டிடுங்க. வடிகட்டிட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நல்லா மசிச்சுக்குங்க. மசிச்சுட்டு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் உங்களுக்கு இனிப்பு தேவையான அளவு வந்து நீங்கள் வெல்லம் எடுத்து அதில் ஒரு அரை கிளாஸ் தண்ணி மட்டும் ஊற்றுனீங்கன்னா போதும். வெல்லத்தில் இருக்க அந்த வெல்லம் வந்து நல்லா அந்த பதம் வர வரைக்கும் இளந்தீயிலே வச்சு நல்லா வந்து பொறுமையாக வந்து செய்யுங்க. நல்லாவே செம வாசனையாக இருக்கும். இது கூட ஏலக்காய் 2 வந்து இதில் போட்டுக்குங்க. இது நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி வந்து பாகுபதம் வந்த பிறகு பச்சை பயிர் ஏற்கனவே மசிச்சு வச்சுருப்பீங்களா, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தீது அப்படின்ற ஒரு பிரச்சனையே இதில் வந்து இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து கட்டியாக வரும். கையில் பிடிக்க முடியல, அப்படியே தண்ணி மாதிரி ஓடுது அப்படின்னா நீங்கள் எவ்வளோ அளவுக்கு வச்சாலும் அது வந்து கட்டியாக நம்ம வாய்க்கலாம். இது வேணாலும் தண்ணியாகவும் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ நல்லா வந்து மசிச்சு நம்ம அரைச்சி வச்ச மாவு வந்து எவ்வளோ வந்து திக்காக அரைச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அந்த அளவுக்கு வந்து நல்லா திக்காக வந்து இருக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் இப்போ எனக்கு இந்த மாதிரி அரிசி இதெல்லாம் போட்டு செய்ய முடியாது அப்படின்னா நீங்கள் மைதா மாவில் வந்து போட்டுக்கலாம். மைதா மாவில் நீங்கள் செஞ்சீங்கன்னா அதோட நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் வந்து இந்த அளவுக்கு வந்து அது வரவே வராது. நானும் அதை ட்ரை பண்ணி பார்த்தேன். இருந்தாலும் எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டு இதுதான் பிடிச்சிருந்து. அதிகமாக எனக்கு டைம் எடுத்தாலும் இது எனக்கு ரொம்பவே பிடிச்சது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நல்லா ஃபீல்டில் வச்சுட்டு நம்ம போடும்போது வந்து ஸ்லோ பண்ணிடணும் கேஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு எண்ணெய் நல்லா காய வச்சுட்டு போடும்போது வந்து ஸ்லோ பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்திங்கன்னா சுசியம் வந்து சூப்பராக தயாராகிடும். நீங்கள் வந்து எவ்வளோ எஃபெக்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு ஃபைனல் ப்ராடக்ட் கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வீடியோஸ்.